ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வாங்க இன்றைக்கி முட்டை குழம்பு செய்யலாம், வெள்ளிக்கிழமை. சரிங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், அதே மாதிரி செய்யுங்க. இது வந்து மசாலா, பிரியாணி மசாலா நான் வீட்லேயே அரைச்சிது. அடுத்தது மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க எடுத்துக்கிறதுக்கு தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய், ஒரு புதினா, கொத்தமல்லி, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஜாதி பத்திரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஏன்னா பிரியாணி மசாலா எல்லாமே இருக்குது இதில், அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா இதுக்காக போட்டிருக்கேன். அது சரிங்களா? அடுத்தது குழம்பு மேலே எல்லாம் இது பண்ணிட்ட அப்புறம் குழம்பு கூட்டிகிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, புதினா கொஞ்சோண்டு மேலே தடுத்து முருங்கைக்காய் வச்சுருக்கேன். 2 முருங்கைக்காய், ஒரு 3 வெங்காயம், 3 சைஸில் ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய். சரிங்களா? எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் வாங்க. அடுத்தது முட்டை வேக போட்டிருக்கேன், 3 முட்டை வேக போட்டிருக்கேன். சரிங்களா? வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இது செய்யணும். குக்கரை பற்ற வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம். நம்ம அதுக்குள்ளேயும் அந்த பட்டை, லவங்கம் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுனாக்கு இது பண்ணிக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லை, அதனால இஞ்சி பூண்டு போட்டு இந்த தேங்காவிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? உங்கள்கிட்ட இருந்தாக்கா இஞ்சி பூண்டு இருந்தாக்கா வெங்காயத்தில் போட்டு வதக்கிக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். தேங்காய் எல்லாம் பட்டை, கசகசா எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி வதங்குறது இதை எடுத்து ஊற்றணும். இப்போ தக்காளி போடுவோம். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? கொஞ்சம் உப்பு, போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கும் அப்போ தான் சீக்கிரமாக. முட்டை வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்ட முட்டையை நல்லாயிருக்கும். இது தால்சோறு, நெய் சோறுன்றீங்களா, நெய் சோறு ஆக்குறோம் இல்லையா, அதுக்கு நெய் சோறுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். நெய் சோறு சாப்பிட்றதுக்காக நான் நெய் சோறு தான் ஆக்க போகிறேன். அதனால் நெய் சோறுக்கு போடுறதுக்கு தான் இந்த முட்டை குழம்பு செய்கிறேன். நெய் சோறுக்கு நல்லாயிருக்கும், தால் சோறுக்கு, குஷ்காக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா எல்லாம் போடுறேன். பிரியாணி மசாலா, குழம்பு மசாலாலாம் வச்சு எல்லா மசாலா போடுறேன். இப்போ முருங்கைக்காய் கழுவி வச்சு முருங்கைக்காய் இருக்குது, அந்த முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். அந்த மசாலா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் விழுதெல்லாம் போட்டுறேன். சரிங்களா?
அலசிக்கிட்டு ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கட்டியாகவே இது பண்ணிக்கிறேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் தான், அதனால் கொஞ்சம் கட்டியாக மட்டும் செய்துக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து செய்துக்குங்க. இப்போ குக்கர் மூடிங்க. குக்கர் மூட வேணாம், முருங்கைக்காலாம் ரொம்ப குழன்னு ஆகிடும். இப்போ விசில் போட வேணாம், ரொம்ப குழன்னு ஆகிடும். வாங்க முட்டை குருமா எப்படி இருக்குது பார்க்கலாம். வாங்க முட்டை குருமா பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. நல்லா இதுவாகிடுச்சு, எல்லாம் வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து போச்சு. கொஞ்சம் கட்டியாக இருக்குது. கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இப்போ முட்டை போட்டுக்கலாம். நான் முட்டை அவிச்சு உரிச்சு வச்சுருக்கேன். இந்த முட்டையை அப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மேலே தூவி விட்டால் சரி, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், முட்டை குருமா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நெய் சோறு செய்யலாம் எப்படின்னுட்டு. இங்கே பாருங்கள், 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது 3 வெங்காயம்னாக்கா 2 தக்காளியாக இருக்கணும். ஏன்னா நெய் சோறுக்கு தக்காளி ஜாஸ்தி சமமாக சேர்க்கக்கூடாது. பிரியாணிக்கு சேர்க்கலாம் சமமாக தக்காளி 400 கிராமு 400 தக்காளி அப்படி சேர்க்கலாம். இதுக்கு அப்படி இல்லை. இதுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய். இதுக்கு மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. சரிங்களா? 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா. அதேமாரி ஒரு லெமன் தேவையான லெமன் போட்டுக்கலாம். இல்லை தேவைன்னா லெமன் போட தேவையில்லை. சரிங்களா? இது பிரிஞ்சி இலை 2 இலை, பட்டை கொஞ்சம், அப்புறமேட்டு பெரிய ஏலக்காய். இது பெரிய ஏலக்காய். இந்த பெரிய ஏலக்காய் 1, ஜாதி பத்திரி சும்மா கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி, ஏன்னா ரொம்ப போடக்கூடாது. அது ஒரு 5 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய். சரிங்களா? இவ்வளோ தான். அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச மசாலா இது. கொஞ்சம் பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர். சரிங்களா? அப்புறம் அரிசி 1 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன். சரிங்களா? சின்ன அரிசி, இந்த சின்ன சீரக சம்பா இருக்கு இல்லைங்களா, சின்னது, அது ஊற வச்சா நல்லாயிருக்கும். நீட்டு உங்களுக்கு எந்த அரிசி இது இருக்கோ, புழுங்கல் அரிசி தவிர மற்ற பச்சை அரிசியில் நீட்டு அரிசி, பொன்னி அரிசி அதெல்லாம் சேர்த்து செய்துக்கலாம். அப்புறம் 50 நெய் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதுதான் நெய் சோறு. நெய் சோறுன்னு சொல்லுவாங்க, தாள் சோறுன்னு சொல்லுவாங்க, பஹாரியா சோறுன்னு சொல்லுவாங்க. இது ஒன்றால் இது பண்ண இதுக்கு நல்லா செய்யலாம் பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? வாங்க போகலாம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா நெய் பார்த்தாது, அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டேன். இப்போ சட்டி காயிட்டோம். சட்டி நல்லா காஞ்சதும் நம்ம பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். சரிங்களா? பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், பட்டை கிராம்பு போடுறேன். சட்டி காஞ்சிச்சு, பட்டை கிராம்பு போட்டுக்கிறேன். அரிசி முன்னாடி ஊற வச்சு நல்லா கலஞ்சிட்டு நல்லா முன்னாடி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா இது வந்து நல்ல பிரியாணிக்கு கோல்டு நிறம் வர மாதிரி வர தேவை. ஒரு நல்ல கண்ணாடி பதத்தில் வந்தால் சரி. சரிங்களா? இது வதங்குற அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. இந்த டயத்தில்
இது போடலாம், இஞ்சி பூண்டு போடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு போடுறேன். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த வாசனையாக இருக்கும், நல்லா புரிஞ்சு வாசனை இருக்கும். இதெல்லாம் கொத்தமல்லி தண்ணி எவ்வளோனாக்கா எவ்வளோனா, 1 கிளாஸ் அரிசினாக்கா 1.5 கிளாஸ் தண்ணி தான் வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் சாப்பாடு நல்லா இதுவாகிடும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இப்போ தக்காளி போடலாம். தக்காளி பச்சை மிளகாய். தக்காளி போடும்போது தான் அந்த பிரியாணி மசாலா போடணும், இல்லைன்னா கறிக்கு போயிடும். தக்காளி போடும்போது தான் பிரியாணி மசாலா போடணும். கொஞ்சமாக போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. எந்த பவுட்ரு, கலர் பவுட்ரு எதுவுமே போடக்கூடாது. இப்போ நான் தயிர் வச்சுட்டு தயிர் போட்டுக்கிறேன். அப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். உப்பு எப்படின்னா சாப்பாட்டுக்கு இது பண்ணும்போது கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் கரெக்டாக பதத்துக்கு வந்துடும். சரிங்களா? கொத்தமல்லி புதினாலாம் போட்டுட்டேன். சரிங்களா? புதினாலாம் எல்லா கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நான் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக ஆகணுன்றதுக்காக தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தம் போடுறதுக்காக கொஞ்சம் ஒரு தகரம் ஒன்று வச்சு, நம்மக்கிட்ட எதனா தோசைக்கல் வேஸ்ட்டான அந்த தோசைக்கல் வைக்கலாம், இல்லைன்னா எதனா ஒரு தகரம் வச்சு கூட ஹீட் ஆக்கிக்கலாம் தம்மில் போடுறதுக்கு. சரிங்களா? நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி பார்த்தோம்னா அதை பார்த்து ஊற்றிக்குங்க. இந்த டயத்தில் உப்புலாம் கரெக்டாக, உப்பு இதுவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் அப்போ கொஞ்சம் உப்பு போட்டேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் போட்டதால எல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ ஒரு பாதி லெமன் புழிஞ்சுட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் அந்த இதுக்கும் புளிப்புக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாதி லெமன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. சரிங்களா? தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி நான் ஏற்கனவே இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ போட்டுக்கலாம். இப்போயே சுருக்குன்னு இருக்கிற அளவுக்கு இப்போ இது பண்ணிங்க. கொஞ்ச நேரம் நல்லா இதுவாகட்டும். வாங்க பார்க்கலாம் எப்படி இதுவாகிடுச்சு பார்க்கலாம்.
கொஞ்சம் விதையாக இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சரிங்களா? நான் தண்ணி சுத்தம் வச்சுருக்கேங்க. அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நான் சாப்பாடு கொஞ்சம் அரிசி விதையாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஏன்னா பழைய அரிசியாக இருக்குது. பழைய அரிசினால நல்லா வேந்துச்சுன்னா சாப்பாடாகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. இப்போ தண்ணியெல்லாம் போயிடுச்சான்னு பார்க்கலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள், சுத்தமாக தண்ணி போயிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் டம் போட்டுடலாம். தீயை குறைச்சிட்டு தம்மை போடலாம். சரிங்களா? வாங்க தம் போடலாம். இப்போ என்கிட்ட சில்வர் பேப்பர் ஒன்று இருக்குது. இந்த சில்வர் பேப்பரை நான் தம்மை போட்டுக்கிறேன். இப்போ இது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் சில்வர் பேப்பர். இது போட்டால் இல்லைன்னா உங்கள்கிட்ட அது இல்லைன்னா வாழை அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே சாதாரணமாக கூட மூடி இது பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் டைட்டாக கொஞ்சம் நல்லா தம் நீராகும். ஆச்சுங்களா? அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போது சாப்பாடை எடுத்து இதில் வச்சுக்கிறேன். சாப்பாடை எடுத்து இந்த பக்கம் அடுப்பில் தகர வச்சுருக்கோம், அதில் வச்சுக்கிறேன். தம்பில் ஏற்கனவே தகரம் சூடாகிட்டு இருக்கு. சரிங்களா? ஏற்கனவே தகரம் சூடாகிருக்கு. அந்த சூடாகி வீட்டில் இருக்கிறதுல வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா இந்த பக்கம் நல்லா ஆவி வரும், கொஞ்சம் நல்லா இதுவாக வரும். அப்போ அடுப்பு ஃபுல்லாக குறைச்சி விட்டுக்கலாம். குறைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பொறுத்து இறக்கி பார்த்தா சாப்பாடு ரெடியாக இருக்கும். அப்புறம் பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், அடுப்பை நான் குறைச்சி விட்ருக்கேன். ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ அடி பிடிக்காது. ஏன்னா சிம்மில் வச்சுட்டா அடி பிடிக்காது. நான் சிம்மில் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வாங்க சாப்பாடை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பாடு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லா பலன்னு இருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள், இதுக்கு சாப்பாடு நல்லா தம்மாக நல்லா வெந்துருச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இதுக்கு முட்டை குருமா முருங்கைக்காய் போட்டு முட்டை போட்டு முருங்கைக்காய் போட்டு முட்டை குருமா. சரிங்களா? நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.